நாள் உங்களுக்கு ஒரு இனி நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் இரக்கமுள்ள தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாகவும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறாருங்க. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதெல்லாம் ஒரு வேளை தகுதி இல்லாதவர்கள் போல நம்ம தகுதியெல்லாம் இழந்திருக்கிற வேளையில கூட ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது நமக்கு இரக்கம் செய்கிறவராகவே ஆண்டவர் இருக்கிறார். இந்த பாவம் செஞ்சுட்ட நீ உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று நம்மை தள்ளிவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் இரக்கம் செய்கிற தேவனாகவே ஆண்டவர் இருக்கிறார். நம்ம வேதத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது ஆபேல் காயினை குறித்து பார்க்கும் பொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தது நமக்கு தெரியும். அப்படி காயின் ஆபேலை கொலை செய்த பின்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காயினுக்கு தோன்றி இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய், இந்த பூமியில நீ இப்படியாக அலைகிறவனாக நீ இருப்பாய் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா காயின் மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் நீங்க தள்ளி விட்டுட்டீங்கன்னா இப்படி நான் பூமியில நிலையற்று அலையும் பொழுது என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டவரிடத்தை தெரிவித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட காயினுக்கு இரக்கம் செய்தார். ஆண்டவர் உடனடியாக காயின் மீது ஒரு அடையாளத்தை போட்டாராம். அவனை கொலை செய்கிற யார் மீதும் 7 பழி சுமரும் என்று சொல்லி யாரும் அவனை கொன்று போடாதபடிக்கு ஒரு அடையாளத்தையும் காயின் மேல போட்டாராம். ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவா இருக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்துல கூட தகுதியில்லாத அந்த நேரத்துல கூட காயினுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். அவ்வளவு பாவம் செய்திருந்த பொழுதும் கூட அவருடைய அந்த மன்றாட்டுக்கு ஆண்டவர் இறங்கினாராம். பாருங்க, அப்படியாக காயின் ஒரு அடையாளத்தோடு கூட புறப்பட்டு போனான். இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒருவேளை தகுதியில்லாத மனுஷங்களுக்கும் இரக்கம் செய்கிற தேவனாக ஆண்டவர் இருக்கார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க தேவனை விட்டு தள்ளி நிக்கிறீங்களா, நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் எப்படி ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் நினைக்கிறீங்களா? நான் அவர் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறாருங்க. ஆகவே இதனால எந்த தூரத்துல நீங்க நின்றாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவருடைய கிட்ட வாங்க, ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். God bless you.